பார்க்கலாம். எத்தனாலோட வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா CH3CH2OHங்கிறது எத்தனால். இந்த எத்தனால் நம்ம ஆல்கஹால்னு சொல்லலாம். ஆல் ஆல்கஹாலிக் பீவரேஜ் அப்படின்னா குளிர்பானங்கள். எல்லாத்துலேயும் ஆல்கஹால் கலந்த குளிர்பானங்கள் எல்லாத்துலேயும் ஆல்கஹால் பயன்படுது ஸ்டூடெண்ட்ஸ். காஃப் சிரப் கண்டைன் ஆல்கஹால்னு கொடுத்துருக்காங்க, எத்தனால்னு கொடுத்துருக்காங்க. நம்ம குடிக்கிற காஃப் சிரப்பில் மைல்யூட் ரேஞ்ச் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எத்தனால் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா C2H5OH. இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்ம எத்தனாலை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா CH3CH2OHன்னு எழுதலாம். CH3CH2OH அப்படின்னா பாருங்கள், 2 கார்பன் C2, 6 இங்கே பாருங்கள், CH3யில் 3 ஹைட்ரஜன், CH2வில் 2, OHக்கு பக்கத்தில் ஒரு H, மொத்தம் 6 ஹைட்ரஜன். ஆக்சுவலி அவங்க 6 ஹைட்ரஜனில் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, பின்னாடி இருக்கிற ஹெச்சை விட்டுட்டு H5ன்னு போட்டுக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு H5ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு OH. ஸோ இதை இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. ஸோ C2H5OHங்கிறது எத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. நல்லா படிச்சுக்கோங்க. எத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா C2H5 அப்படிங்கிறது எத்தனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகேவா? இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பாருங்கள், CH3CH2 பார்த்திங்களா, CH3CH2OH. ஓகேவா? ஃபஸ்ட்டு CH3 ஒரு கார்பன் 3 பாண்டு 3 ஹைட்ரஜன் போட்டாச்சு. அப்புறம் சிங்கிள் பாண்டு CH2 ஒரு கார்பன் மேலே ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட்டு OH போட்டுக்கிட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் எத்தனால். ஸோ எத்தனாலை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹெட்டிங்லேருந்து பின்னாடி எத்தனால் எண்டு இருக்குது நான் சொல்லுவேன், அது வரைக்கும் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். மேனுஃபேக்சரிங் ஆஃப் எத்தனால் கவனிங்க. ஸோ எத்தனால் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எத்தனால் இஸ் manufactured in industries by the fermentation of molasses. What is molasses? Molasses is a byproduct is obtained during manufacturing of sugar from sugarcane. sugarcane அப்படிங்கிறது கரும்புலிருந்து சர்க்கரையை எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட், அதோடு கிடைக்கிற ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட் தான் என்னென்னா சுகரோட வேஸ்ட்டாக வெளியே வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மொலாசஸ். கரும்புலேருந்து சுகர்கேன்லேருந்து நம்ம சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட வேஸ்ட்டாக ஒரு லிக்விட் வெளியே வரும். அது ப்ரௌனி லிக்விட், டார்க் கலர்ட் சிரப்பி லிக்விட் வெளியில் வரும். அந்த டார்க்கி சிரப்பி லிக்விட் தான் என்னென்னா மொலாசஸ். ஓகேவா? மொலாசஸ் இஸ் அ டார்க் கலர்ட் சிரப்பி லிக்விட். Okay, left after the crystallization of sugar from the concentrated sugarcane juice. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சர்க்கரை தொழிற்சாலைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, சுகர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவோம், நம்ம சுகர் கேன் கொண்டு போய் நம்ம லோடு கொடுத்ததும் ஃபஸ்ட்டு எடுத்து இறக்கிக்குவாங்க. எடை போட்டு தனித்தனியாக பிரித்து ஃபஸ்ட்டு கட்டருக்குள்ளே விடுவாங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் ஆகி க்ரஷிங் மிஷின் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதுலேருந்து ஜூஸ் எடுப்பாங்க. அந்த ஜூஸை நல்லா ஹீட் பண்ணி சிரப்பி லிக்விடாக மாற்றுவாங்க. அந்த சிரப் நல்ல சிரப்பாக டார்க் கலரில் மாறிடும். அதை கிறிஸ்டலைசேஷன் பண்ணுவாங்க. கிறிஸ்டலைசேஷனாக லிக்விடை கிறிஸ்டலாக மாற்றுறது. அப்படி மாற்றினோம் அப்படின்னா நமக்கு கான்சன்ட்ரேட்டட் சிரப்பி சுகர்கேன் சிரப்பிலிருந்து சுகர் ஃபார்ம் ஆகும். அப்போது ஒரு லிக்விட் டார்க் கலர்ட் சிரப்பி லிக்விட் வந்து தனியாக பிரியும். அந்த டார்க் சிரப்பி லிக்விட் தான் என்னென்னா மொலாசஸ். ஸோ அந்த மொலாசஸில் பார்த்திங்கன்னா 30% என்ன இருக்குன்னா சுக்ரோஸ் இருக்கும். ஓகேவா? சுக்ரோஸ் 30% இருக்கும். இந்த சுக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா which cannot be separated by crystallization. ஸோ இந்த சுக்ரோஸில் வந்து இந்த மொலாசஸில் 30% வந்து 30% சுக்ரோஸ் வந்துடும். அந்த மொலாசஸ்லேருந்து அந்த சுக்ரோஸ் என்ன பண்ண முடியாது, அந்த வேஸ்ட் வாட்டர், அந்த டார்பி லிக்விட்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த லிக்விடில் 30% சுக்ரோஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. அந்த மொலாசஸில் 30% சுக்ரோஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கிற மொலாசஸை அதை எடுத்து நிறைய ப்ராசஸ் மேக் பண்ணி எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். நம்ம சொன்னாலேயே 30% சுக்ரோஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அப்படி இருக்கிற அந்த சொல்யூஷனை எடுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். வாட்டர் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் டைல்யூஷன். ஸோ இப்போ 30% சுக்ரோஸ் இருக்குது. 30% சுக்ரோஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் டைல்யூட்டட் வித் வாட்டர், டைல்யூஷன்னு பேர். டைல்யூட் பண்ணுறோம். எது வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 30% இருக்கிற
30% இருக்கிற சுக்ரோஸ் என்ன ஆகணும் அப்படின்னா 8 to 10% மாறணும். எப்போ சுக்ரோஸ் 8 to 10% மாறுதோ அது வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி டைல்யூட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் கவனிங்க. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ் ஆட் பண்ணணும். நைட்ரஜன் சோர்ஸ் எதுக்குன்னா அதில் ஈஸ்ட்டுங்கிற ஒரு என்சைம் ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே அந்த மொலாசஸில் கொஞ்சம் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம சேர்க்கக்கூடிய ஈஸ்ட்டுக்கு ஓகேனா விட்டுடலாம். சப்போஸ் 10 அப்படின்னா வெளியில் இருந்து அந்த ஈஸ்ட் நம்ம ஆட் பண்ணுற ஈஸ்ட்டுக்கு தேவையான நைட்ரோஜீனியஸ் காம்பவுண்டை நம்ம வெளியே இருந்து ஆட் பண்ணலாம். யூஸ்வலாகவே மொலாசஸில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நைட்ரோஜீனியஸ் காம்பவுண்ட் இருக்கும், அது கம்மியாக இருக்கும். அதை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெளியிலேருந்து அமோனியம் சல்ஃபேட்டையோ அல்லது அமோனியம் பாஸ்பேட்டையோ அந்த மொலாசஸில் செகண்ட் ஸ்டெப் அந்த டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் டைல்யூட் பண்ண சொல்யூஷனில் ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகும். பாருங்கள், அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் என்ன பண்ணுறோன்னா ஈஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு ஃபுட்டு தேவை. பாருங்கள், அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸஸ். So molasses usually contains enough nitrogenous matter to act as food for yeast during the fermentation process. Fermentation processல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு ஃபுட்டு வேணும் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு நைட்ரஜீனியஸ் காம்பவுண்ட் யூஸ் ஆகும். The molasses usually contains enough nitrogenous matter to act as food for yeast during fermentation processல ஈஸ்ட்டுக்கு தேவையான ஃபுட்டு நைட்ரோஜீனியஸ் காம்பவுண்ட் யூஸ்வலாகவே மொலாசஸில் இருக்கும். இஃப் த நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் மொலாசஸ் இஸ் புவர், சப்போஸ் கம்மியாக இருந்தால் இட் மே பி fortified by the addition of ammonium sulfate and ammonium phosphate. அது சப்போஸ் நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு, 10 நைட்ரஜனியஸ் மேட்டர்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, புவராக இருந்துச்சுன்னா அமோனியம் சல்ஃபேட்டையோ அல்லது அமோனியம் பாஸ்பேட்டையோ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். ஓகேவா, ஈஸ்ட் ஆட் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப் ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். So the solution obtained in step 2 is collected in a large fermentation tank. கலெக்ட் பண்ணி ஒரு லார்ஜ் டேங்க்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஈஸ்ட்டுங்கிற ஒரு என்சைம் ஆட் பண்ணுறோம். அந்த ஈஸ்ட் ஆட் பண்ணி 303 கெல்வினில் ஃபியூ டேஸ் அப்படியே விட்டுறோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே ஈஸ்ட்டு போட்டு 303 கெல்வின் டெம்பரேச்சரில் அப்படியே லாங் டைம்ஸ் ஃபியூ டேஸ் அப்படியே விட்டுறோம். ஸோ டூரிங் திஸ் பீரியட் என்னாகும்னா என்சைம் அந்த என்சைமில் இப்போ ஈஸ்டில் 2 என்சைம் இருக்கும். இன்வெர்டேஸ் அண்ட் சைமேஸ் அப்படிங்கிற 2 என்சைம் ஈஸ்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பாருங்கள், டூரிங் திஸ் பீரியட் த என்சைம் இன்வெர்டேஸ் அண்ட் என்சைம் ப்ரெசென்ட் இந்த ஈஸ்டில் 2 இருக்கும். அது என்ன பண்ணுன்னா இஸ் பிரிங்கிங் அபவுட் த கன்வர்ஷன் ஆஃப் சுக்ரோஸ் இன்டு எத்தனால். ஸோ அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சுக்ரோஸை எத்தனாலாக மாற்றக்கூடிய ஒர்க் தான் இந்த என்சைமோட ஒர்க்ஸ். எந்த என்சைம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ லார்ஜ் ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் நம்ம ஈஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 303 கெல்வினில் ஃபியூ டேஸ் அப்படியே விட்டுட்டோம். அப்போ என்சைம் இன்வெர்டேஸ் அண்ட் சைமேஸுங்கிற என்சைம் ஈஸ்டில் இருந்துச்சு. அது சுக்ரோஸ் மொலாசஸில் இருக்க சுக்ரோஸை எத்தனாலாக மாற்றுது. ஓகேவா, C12H22O11 அப்படிங்கிறது சுக்ரோஸோட ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் டைல்யூட் பண்ணியாச்சு. அப்போ சுக்ரோஸ் டைல்யூட் ஆகி என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாக மாறிடுச்சு, டைல்யூட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஈஸ்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டேஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த C12H22O11 குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாற்றுது. குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6, ஃப்ரக்டோஸோட ஃபார்முலாவும் C6H12O6. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற ஆல் ஃபங்க்ஷனல் குரூப் தான் டிஃப்ரென்ஸ். குளுக்கோஸில் CHOங்கிற ஆல்டிகேட் குரூப் இருக்கும், ஃப்ரக்டோஸில் கீட்டோன் குரூப் இருக்கும். ஆனால் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் ரெண்டுக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. பாருங்கள், 12 கார்பன் இருந்துச்சு. இந்த 12 கார்பன் இந்த இடத்துல 6 கார்பனாக பிரிஞ்சிருச்சு. அடுத்து 22 ஹைட்ரஜன் இருந்துச்சு. 22 ஹைட்ரஜன் ப்ளஸ் இங்கே 2 ஹைட்ரஜன் 24 ஹைட்ரஜன். 24 ஹைட்ரஜனில் இங்கே 12 ஹைட்ரஜனும் இங்கே 12 ஹைட்ரஜனும் வந்துருச்சு. அப்போ 24 ஹைட்ரஜனில் இங்கே 12னா 24 ஹைட்ரஜன் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே 11, இங்கே 11 ஆக்சிஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன்.
11 ஆக்சிஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ ஆக்சிஜன் இருந்துச்சு? 12 ஆக்சிஜன் இருந்துச்சு. 12 ஆக்சிஜனில் 6 ஆக்சிஜன் இங்கேயும் 6 ஆக்சிஜன் இங்கேயும் வந்துருச்சு. இப்போ சுக்ரோஸ் வாட்டரில் இன்வெர்டேஸ் இருக்கிற என்சைம் சுகரை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாற்றிருச்சு. ஸோ அந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை சைமேஸ் என்ன பண்ணுதுன்னா எத்தனால் அண்டு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுது. எத்தனால் பாருங்கள், எத்தனாலோட ஃபார்முலா 2C2H5OH. 2C2H5OHங்கிறது எத்தனாலோட ஃபார்முலா. 2CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. பாருங்கள், இங்கே இருக்கிற 6 கார்பனை 4 கார்பன் இங்கே C2 வந்துருச்சு. ரிமைனிங் 2 கார்பன் இங்கே வந்துருச்சு. 12 ஹைட்ரஜன். ஸோ முன்னாடி இருக்கிற 2 எல்லாத்துக்கும் கார்பன். ஸோ அப்போ 12 ஹைட்ரஜன் அப்படின்னா இங்கே 2 × 5 அப்படின்னா 5 ஹைட்ரஜன். 5 × 2 ஹைட்ரஜன் அப்படின்னா 10 ஹைட்ரஜன். 10 இங்கே இருக்கிற ஒரு ஹெச்னா முன்னாடி 2 போட்டிருக்கிறோம், அப்போது 2 ஹைட்ரஜன் அர்த்தம். இப்போ 2 × H5 அப்படின்னா 10 ஹைட்ரஜன். ஓகே, ஆல்ரெடி 2H அப்படின்னா 2 ஹைட்ரஜன். ஓகேவா, டோட்டலி 12 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ 12 ஹைட்ரஜனும் வந்துருச்சு. 6 ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ணியாச்சு. 6 ஆக்சிஜனை போடணும். இங்கே முன்னாடி 2 இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது. அடுத்து இந்த சைடில் 4 ஆக்சிஜன், இங்கே கார்பன் டை ஆக்சைடில் 4 ஆக்சிஜன், 2 + 4 6 ஆக்சிஜனும் சரியாயிடுச்சு. ஸோ இப்போ C6H12O6 வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு எத்தனாலாக மாற்றுற என்சைம் எதுனா சைமேஸ். ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிங்க, சுக்ரோஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சுக்ரோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் by using invertase. சரியா? ஸோ இன்வெர்டேஸ் கன்வெர்ட் த சுக்ரோஸ் டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். சுக்ரோஸை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாற்றுற என்சைம் எதுனா இன்வெர்டேஸ். இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட், 1 மார்க் கொஷின். ஸோ த சுக்ரோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் பை யூஸிங் சைமேஸ் இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா த சைமேஸ் இஸ் கன்வெர்ட் த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இன்டு எத்தனால். ஓகேவா? ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்லேருந்து எத்தனால் எப்படி கிடைக்குதுன்னா சைமேஸ்னால கிடைக்குது. ஸோ த சைமேஸ் கன்வெர்ட்ஸ் த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் டு எத்தனால். ஓகேவா? which one of the following convert the glucose and fructose to ethanol means answer is zymase. So sucrose, which one is convert the sucrose to glucose and fructose means invertase. ஓகேவா? the fermentation liquid is technically called என்னென்னு சொல்லலாம், வாஷ்னு சொல்லலாம். நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வாஷ்னு சொல்லலாம். டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ். சரி, இந்த வாஷ் இந்த ஃபைனலாக கிடைச்ச அந்த எத்தனால் நம்ம என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். அதான் ஃபர்மெண்டட் லிக்விட். ஸோ இந்த ஃபர்மெண்டட் லிக்விடில் பார்த்தீங்கன்னா 15 to 18% ஆல்கஹால் இருக்குது. ஃபர்மெண்டட் லிக்விட் கண்டெய்னிங் 15 to 18% ஆல்கஹால் இஸ் நவ் சப்ஜெக்டட் டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டிலேட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய வேஸ்டஸ் எல்லாம் அந்த எத்தனால் மட்டும் எவாப்ரேட் ஆகி தனியாக வந்துடும், ஃப்ராக்ஷனாக பிரிஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும். So fermented liquid contain 15 to 18% alcohol is now subjected to fractional distillation. Fractional distillationல alcohol வந்து separate ஆகும், தனியாக பிரிச்சிடலாம். So the main fraction drawn is an aqueous solution of ethanol, so which contains 95.5% ethanol and 4.5% of water. This is called rectified spirit. இப்போ நம்ம டிஸ்டிலேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த எத்தனாலில் 4.5% வாட்டரும் 95.5% எத்தனால் இருந்தால் திஸ் இஸ் கால்ட் ரெக்டிஃபையர் ஸ்பிரிட். ஓகேவா? ஸோ அப்போது 95.5% எத்தனால் அண்ட் 4.5% வாட்டர், திஸ் மிக்சர் இஸ் கால்ட் அஸ் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். 1 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின். 95.5% எத்தனால் அண்ட் 4.5% வாட்டர் இஸ் கால்ட் அஸ் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். இது ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் கிடைக்குது. This mixture is then reflected over the quicklime for about 5 to 6 hours. 5 to 6 hours நம்ம ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும், அப்படியே கூல் பண்ணணும், நல்லா ஹீட் பண்ணி கூல் பண்ணணும். ஸோ த மிக்சர் இஸ் ரிஃப்ளெக்ஸ்டு ஓவர் த குவிக்லைம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் 5 to 6 hours அப்படியே என்ன பண்ணிடுறோம், அப்படியே வச்சிடலாம். இல்லைனா அலோவ் டு ஸ்டாண்ட் ஃபார் 12 hours. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் 12 hours விட்டுறணும், இல்லைனா ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 to 6 hours குவிக்லைம் கால்சியம் ஆக்சைடை போட்டு
நம்ம 5 to 6 hours ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணி எவாப்ரேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா 12 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடும். அண்ட் டைல்யூஷன் ஆஃப் திஸ் மிக்சர் என்ன ஆகும்னா இந்த இதனுடைய ப்ராசஸில் பியூர் 100% ஆஃப் எத்தனால் இஸ் அப்டைன்ட். திஸ் இஸ் கால்ட் அப்சல்யூட் ஆல்கஹால். ஸோ விச் இஸ் அப்சல்யூட் ஆல்கஹால்? அப்சல்யூட் ஆல்கஹால் கண்டைன்ஸ் 100% ஆஃப் pure alcohol is called as absolute alcohol. 1 markல கேட்பாங்க. absolute alcohol is a pure alcohol. 100% of pure alcohol is called as absolute alcohol. What is rectified spirit? Rectified spirit means is a mixture of 95.5% ethanol and 4.5% of water. ஸோ மோர் டு நோ பாருங்கள். ஈஸ்ட் அண்ட் ஃபர்மெண்டேஷன். ஈஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஈஸ்ட் ஆர் சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்ட். ஸோ பிலாங்கிங் டு த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை. இது ஃபங்கையோட ஒரு டைப் தான் இந்த ஈஸ்ட். த என்சைம் ப்ரெசன்ட் இன் த ஈஸ்ட் இஸ் கேட்டலிஸ்ட் மெனி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். மெனி ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனை கேட்டலிஸ்ட் பண்ணுறது, நல்லா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை ரைஸ் பண்ணுறது எதுனா இந்த ஈஸ்ட்டுங்கிற என்சைம் தான். த என்சைம் ப்ரெசன்ட் இன் த ஈஸ்ட் catalyzed many complex organic reactions. Fermentation is conversion of complex organic molecules into simpler molecule by the action of enzyme. இப்போது லார்ஜ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிக்கலாக பெரிய காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குன்னா அதை ஸ்மால் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் சிம்பிளர் மாலிகுல்ஸாக மாற்றணுன்னா அதில் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? என்சைம் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த என்சைம் ஆட் பண்ணி லார்ஜர் மாலிகுலாக ஸ்மாலர் மாலிகுலாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஃபர்மெண்டேஷன். Fermentation is conversion of large organic complex organic molecule into simpler molecules by the action of enzyme. Enzyme யூஸ் பண்ணி complex organic molecules simpler molecule மாற்றுற அந்த process தான் fermentation. So example curding of milk. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட்டர்ஸ் ஈஸ்ட் அண்டு ரைட் நோட் ஆன் ஃபர்மெண்டேஷன்னு கேட்பாங்க. இல்லைனா வாட் இஸ் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். இது தனியாக படிச்சுக்கோங்க, 2 மார்க்காக படிச்சுக்கோங்க. Next, physical properties of ethanol. Ethanol is a colorless liquid having a pleasant smell and burning taste. Pleasant smell இருக்கும், நல்ல ஒரு pleasant smell, இனிப்பு சுவை இருக்கும். அதான் pleasant smell. அதுக்கு ஒரு ஸ்மெல் எத்தனால்னாவே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ அதான் pleasant smell and burning taste. ஏதாவது ஒரு லிக்விட் பேர்ன் ஆகி ஸ்மெல் வரும் இல்லையா, கறியெல்லாம் எரிஞ்ச ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஒரு மாதிரி நெருப்பு எரிஞ்ச ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரியான ஸ்மெல் தான் இந்த எத்தனாலோட டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா எத்தனால் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட் ஹேவிங் அ ப்ளசன்ட் ஸ்மெல் அண்ட் பேர்னிங் டேஸ்ட். எரியும் போது ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா பேர்ன் ஆனதில் ஏதாவது சுட்டு சாப்பிட்டா எப்படி வாசனை வருமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் வோல்டாயிக் லிக்விட். This is voltaic. Next பார்த்தீங்கன்னா this is a volatile liquid. So volatile liquid means easily evaporated. Its boiling point பார்த்தீங்கன்னா boiling point is 78 degrees Celsius. Celsiusல சொன்னால் 78 degrees Celsius. Kelvin 351 Kelvin. In Kelvin 351 Kelvin. Celsius in Celsius 78 degrees Celsius for ethanol. So ethanol having the boiling point 78 degrees Celsius or 351 Kelvin, which is much higher than that of its corresponding alkane. Corresponding alkane ஓட பார்த்திங்கன்னா இதனுடைய பாய்லிங் பாயிண்ட் ஹையராக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் corresponding alkane is ethane. So this ethane having the boiling point 184 Kelvin. Okay, so ethane having the boiling point 184 Kelvin, but ethanol having the boiling point 351 Kelvin. So the boiling point of ethanol 351 Kelvin is higher than 184 Kelvin of ethane. Okay, so next it is completely miscible with water in all proportions. So the ethanol என்ன ஆகும்னா is mixed with water in all proportions. எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணாலும் அந்த வாட்டரோட இந்த எத்தனால் என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகிடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன். ஸோ வாட் இஸ் டீஹைட்ரேஷன் பாருங்கள், வேர்ட்லேயே இருக்குது. டீஹைட்ரேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் வாட்டர்.
loss of water. Dehydration means loss of water. Loss of water the dehydration. So ethanol is heated with concentrated H2SO4 at 443 Kelvin. It loses a water molecule dehydrated to form ethane. கொடுத்துருக்காங்களா? ஸோ கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ எத்தனால் எடுத்துக்கிறோம். எத்தனால் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனாலோட ஃபார்முலா C2H5OH எத்தனால், இதில் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போடுறோம். இங்கே என்ன டீஹைட்ரேஷன் நடக்குதுன்னா, இன்டர் மாலிகுலர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன டீஹைட்ரேஷன் நடக்குதுன்னா இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். தேர் இஸ் 2 type of dehydration, inter and intra. Interனா between the reactant water is removed. So intra means single compound, one compound in one compound water, in one compound, so water is removed. ஓகேவா, ஒரு காம்பவுண்டில் வாட்டர் ரிமூவ் ஆச்சுன்னா அது இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எத்தனால்ங்கிறது ஒன் காம்பவுண்ட், ஒன் மாலிகுல். ஸோ இன் ஒன் மாலிகுல் ஆஃப் எத்தனால் இஸ் heated at 443 Kelvin with concentrated H2SO4. 1 mole of water is removed. So 1 mole of ethanol heated with 443 Kelvin, heated with sulfuric acid, concentrated sulfuric acid at 443 Kelvin, water is removed to form a ethene. This is called intramolecular dehydration. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, எத்தனால் எடுத்துகிட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டிங்கன்னா 443 கெல்வினில் இதில் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்கும். சிங்கிள் மாலிகுலேருந்து வாட்டர் ரிமூவ் ஆகும். எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஹெச்சும் ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இங்கே இருக்கிற OH, இங்கே இருக்கிற ஹெச்சும் வாட்டராக போயிடும். எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நான் மேலே எழுதுகிறேன். எஸ், இப்போ CH3 நான் CH2Hன்னு எழுதிக்கிறேன். பக்கத்தில் ஒரு CH2 இருக்குது, OH இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் வெளியில் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாண்ட் இங்கே வந்தால் இது ப்ளஸ்ஸாக வெளியில் வந்துடும், H+, இது பாண்டை இந்த இடத்துக்கு வந்துடும், இது OH மைனஸாக வந்துடும். இந்த ஹெச்சும் இந்த OHம் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். அடுத்து இங்கே வருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீனாக மாறிடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ எத்தனால் எடுத்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டு 443 கெல்வினில் ஹீட் பண்ணோம்னா இங்கே இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. வித்தின் த மாலிகுல் வாட்டர் இஸ் ரிமூவ்டு. ஸோ வித்தின் த மாலிகுல் மீன்ஸ் சிங்கிள் மாலிகுல் வாட்டர் இஸ் ரிமூவ்டு. ஸோ ஒன் மால் ஆஃப் எத்தனால் இருந்து வாட்டர் ரிமூவ் ஆகுது. ஸோ இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் இஸ் கேரிட் அவுட் டு ஃபார்ம் அ ஈத்தீன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 இஸ் ஈத்தீன். ஓகே, அடுத்து ரியாக்ஷன்ஸ் வித் சோடியம். ஸோ எத்தனால் எடுத்துகிட்டு நம்ம சோடியத்தோடு போடுறோம். எத்தனால் எடுத்து நம்ம எதோட போடுறோம், சோடியத்தோடு போடுறோம். சோடியத்தோடு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, சோடியம் எத்தனால் இஸ் ரியாக்ட் வித் சோடியம் டு ஃபார்ம் அ சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ எத்தனால் எடுத்துகிட்டு C2H5OH 2C2H5OHங்கிறது எத்தனால். ஸோ எத்தனாலோட சோடியம் போடுறீங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே 2 டைம்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 2C2 2H5 2O2H இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற H என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற H2வாக மாறிடுது. அடுத்து இந்த இடத்துக்கு Na வந்துடுது. ஸோ முன்னாடி இருக்கிற C2H5Oவோட Na வந்துச்சுன்னா சோடியம் ஈத்தாக்சைடு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? C2C2H5ONaங்கிறது சோடியம் ஈத்தாக்சைடு, ஹைட்ரஜன் வாயு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, எஸ். ஸோ சோடியம் எத்தனால் ரியாக்ட் வித் சோடியம் டு ஃபார்ம் அ சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ ஹைட்ரஜன் கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு சோடியம் ஈத்தாக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, next பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சிடேஷன். ஸோ எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் எத்தனாயிக் ஆசிட் வித் அல்கலைன் KMnO4 அண்ட் ஆர் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இங்கே பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து ஆக்சிடேஷன். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன்னா என்னென்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, ஆக்சிடேஷன் மீன்ஸ் addition of oxygen. ஆக்சிடேஷன் மீன்ஸ் addition of oxygen. ஓகேவா, addition of oxygen அப்படிங்கிறது ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும், ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னா
ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணணும். ஆக்சிடேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே வந்து ஃபஸ்ட் 2 ஸ்டெப் தான் அப்ளை ஆகும். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிடேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா, அல்கலைன் KMnO4 ஆர் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணுறோம். அல்கலைன் KMnO4, அல்கலைன் KMnO4, அல்கலைன் KMnO4 அண்ட் அசிட்டிஃபைட் K2Cr2O7. அசிட்டிஃபைட் K2Cr2O7ங்கிறது பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது எத்தனால் எடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனால் எடுத்துகிட்டு பொட்டாசியம் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் போடுறேன். ஸோ ஆக்சிடேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல CH3 இப்போ CH3 CH2 OHன்னு இருக்குது. எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால். இதோட நான் என்ன பண்ணுறேன், K2Cr2O7 போடுறேன். அசிட்டிஃபைட் K2Cr2O7 போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஹெச்சும், இங்கே ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவாங்க, இந்த கார்பனில் இருக்கிற ஹெச்சும், இங்கே இருக்கிற ஓவோட ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தானே, அதோடு சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், இந்த ஓவோடு சேர்ந்து வாட்டராக போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CH3CHO அசிட்டால்டிஹைடாக மாறும். இந்த அசிட்டால்டிஹைடு மாறும். இந்த அசிட்டால்டிஹைடை ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே போடுறேன் மேலே CH3CHO அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதுக்கு கீழே கோடு போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆச்சு. எகெயின் இதில் ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க. ஆக்சிடேஷன் பண்ணும்போது இந்த O உள்ளே போயிடும். O உள்ளே போனால் என்ன கிடைக்கும், CH3. பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். CH3. ஓகே, ஹெச் தனியாக போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு O இருக்குது. இந்த O உள்ளே வந்தால் CH3COOH. ஸோ எத்தனால் எடுத்துகிட்டு அசிட்டிஃபைட் KMnO4 போடும்போது ஃபஸ்ட்டு அசிட்டால்டிஹைட் உருவாகுது. ஸோ இதுக்கு பேர் அசிட்டால்டிஹைட். ஸோ அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? எஸ். இப்போ நான் என்ன ஆல்கஹால் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம். நல்லா கவனிக்கணும். ஆல்கஹால் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம். ஆல்கஹால் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் ஆல்டிஹைட். ஓகே, ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் ஆசிட். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எத்தனால் எடுத்துக்கிட்டேன். எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சின்னா அசிட்டால்டிஹைட் கிடச்சிச்சு. அசிட்டால்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது எத்தனாயிக் ஆசிட். ஸோ எத்தனால் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் எத்தனால் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் எத்தனாயிக் ஆசிட். ஓகேவா? எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுதா? ஸோ பாருங்கள், இப்போ டூரிங் திஸ் ஆக்சிடேஷன் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2ஓட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலராக இருக்கும். இதில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6 இருக்கும். நம்ம ஆக்சிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3ஆக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும், குரோமேத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆரஞ்சு கலரில் இருக்கிற பொட்டாசியம் டைக்ரோமேட் க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ டூரிங் திஸ் ஆக்சிடேஷன் த கலர் ஆஃப் ஆரஞ்ச் கலர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் சேஞ்ச் டு க்ரீன் கலர். ஓகேவா? ஸோ this action can be used for the identification of alcohol. ஆல்கஹால் யாராவது ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸில், ஐடென்டிஃபை பண்ணுற ரியாக்ஷன்ஸில் எல்லாம் நம்ம எத்தனால் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது ரோட்டில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஊத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க சப்போஸ் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருந்தால் அந்த லிக்விட் உள்ளே இருக்கிற எத்தனாலோட கலர் சேஞ்ச் ஆகும். ஆரஞ்சு கலராக இருக்கிற எத்தனால் என்னவா மாறினா க்ரீன் கலராக மாறிடும். சப்போஸ் அவங்க மாறுச்சு அப்படின்னா அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் ப்ராசஸில் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸில் எத்தனால் யூஸ் ஆகுது. ஓகே, அப்படி மாறும்போது த கலர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் ஆரஞ்சு கலர். த ஆரஞ்சு கலர் இஸ் டூரிங் ஆக்சிடேஷன் த ஆரஞ்சு கலர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் சேஞ்ச் டு க்ரீன் கலர். ஓகே, ஸோ எத்தனால் இஸ் கன்வெர்டட் இன்டு அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனாயிக் ஆசிட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க.
ஸோ ஆக்சிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஒரு கிளாஸ்லேயும் 2 மார்க் கொஷினாக கேட்பாங்க, ஒரு எக்ஸாம்லேயும் 2 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. எஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸ் என்ன நடத்தியிருக்கோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் எத்தனால் நடத்தியிருக்கோம். ஸோ எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் மொலாசஸ். அப்போ ஹெட்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் எத்தனால் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படின்னு முடியும். ஓகேவா, அந்த அப்சல்யூட் ஆல்கஹால் முடிகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர்ஸ் ஃபர்மெண்டேஷன், ரைட் நோட் ஆன் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதிலிருந்து. ஓகேவா, அந்த ஹெட்டிங் இந்த மோர் டு நோ ஃபுல்லாக ஒரு 2 மார்க் கொஷின். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 2 மார்க் கொஷின். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டீஹைட்ரேஷன், ரியாக்ஷன் வித் சோடியம் அண்ட் எஸ்டபிகே அண்ட் ஆக்சிடேஷன், இந்த 3 தனித்தனி இண்டிவிஜுவல் 2 மார்க் கொஷின். ஸோ நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.